மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிம்பலா சீச்சாய் திட்டம் உள்ளூர் விவசாயிகளுக்கு புதிய நம்பிக்கையாக உருவெடுத்துள்ளது. இது குறித்த ஒரு பார்வை. மகாராஷ்டிரா மாநிலம் யவத்மால் மாவட்டத்தை மையமாக கொண்ட பிம்பலா சீச்சாய் திட்டம் உள்ளூர் விவசாயிகளுக்கான புதிய நம்பிக்கையாக உள்ளது. இந்த திட்டம் 2007 ஏப்ரல் மாதத்தில் 2685 கோடி ரூபாய் செலவில் ஒப்புதல் பெறப்பட்டது. யவத்மால் மாவட்டத்தின் பாபுல்கான், காலம், ராளைகான் மற்றும் மாரேகான் பகுதிகளுக்கு பாதுகாப்பான பாசன வசதிகளை வழங்குவதே இதன் நோக்கமாக இருந்தது. ஆனால் திட்டம் செயல்படுத்தும் போது பல கடுமையான சிக்கல்கள் உருவாகின. நிலம் கையகப்படுத்தல், கால்வாய் லைனிங் முழுமையில்லாமை மற்றும் டீப் லிப்ட் பாசன திட்டம் தொடர்பான பிரச்சனைகளால் திட்டம் நீண்ட காலம் தடைப்பட்டது. திட்டத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இதனை பிரகதி போர்ட்டல் மூலம் ஒப்புதல் அளித்தார். 2023 அக்டோபரில் பிரதமர் பிரகதி போர்ட்டலில் ஒப்புதல் அளித்த பின்னர் மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஒருங்கிணைப்புடன் இணைந்து செயல்பட்டன. வெளிப்புற நிதி திரட்டப்பட்டு கால்வாய் லைனிங் போன்ற நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணிகள் விரைவில் நிறைவேற்றப்பட்டன. இந்த முழு திட்டமும் 2026 ஜூன் மாதத்திற்குள் நிறைவேறும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. பிரகதி போர்ட்டல் ஒப்புதலுக்கு பிறகு நிலைமை முழுமையாக மாறியது. மாநில அரசு கண்காணிப்பை அதிகரித்தது. வெளிப்புற பேட்சிங் பிளான்ட்டுகள் அமைக்கப்பட்டு பணித்திட்டம் மீண்டும் தயாரிக்கப்பட்டது. இதன் விளைவாக மொத்தம் 112 கிலோமீட்டர் கால்வாய் நீளத்தில் 87 கிலோமீட்டர் கால்வாய் லைனிங் பணிகள் நிறைவேற்றப்பட்டன. சமன்வய் மற்றும் பிரகதி போர்ட்டல் வழியாக மத்திய மாநில அரசுகளின் தொடர்ச்சியான கண்காணிப்பால் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த பிம்பலா சீச்சாய் திட்டம் இறுதியாக 2025 ஜூன் 30 அன்று தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கியதன் மூலம் மகாராஷ்டிராவின் விதர்பா பகுதி விவசாயிகளுக்கு பெரிய நிம்மதி கிடைத்தது. சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள விவசாயிகளுக்கு பாதுகாப்பான நீர் விநியோகம் கிடைக்கும். இதன் மூலம் பயிர் மாறுபாடு மற்றும் மழை சார்ந்த விவசாயத்தின் மீதுள்ள சார்பு குறையும். பயிர் உற்பத்தி அதிகரிப்பதுடன் விவசாயிகளின் வருமானம் மேம்படும் என்றும் கிராமப்புறங்களில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் நம்பப்படுகிறது. முன்பு ஒரே பயிர் மட்டுமே சாகுபடி செய்தோம். இப்போது மழையும் கால்வாயும் வந்ததால் 2 பயிர்கள் சாகுபடி செய்கிறோம். கால்வாய் வந்த பிறகு பருத்தி, தூர், சனா மற்றும் கோதுமை போன்ற பயிர்களை சாகுபடி செய்து வருகிறோம். கால்வாய் வளர்ச்சியால் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் இருக்கிறோம். பிம்பலா சீச்சாய் திட்டம் பிரகதி போர்ட்டலில் இணைக்கப்பட்ட பிறகு பணிகள் வேகமெடுத்த விதம் சிறந்த கண்காணிப்பிற்கான ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த திட்டங்களை நிலைநாட்டுவதில் பிரகதி போர்ட்டல் போன்ற மேடைகள் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை இந்த திட்டம் காட்டுகிறது. இது விதர்பா விவசாயிகளுக்கான ஒரு திட்டம் மட்டுமல்ல, வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளது.